ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பெலனுள்ள வார்த்தை சகரியா 10:6 நான் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடாதவர்களைப் போல் இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நிலைக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஒரு சில சூழ்நிலைகள் நம்மை வீழ்த்திருக்கலாம், ஒரு சில சூழ்நிலைகள் நம்மை விழ வைத்திருக்கலாம், நாம் விழுந்து போயிருக்கலாம். அந்த விழுந்த நிலைமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஒரு சில நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி போயிருக்கலாம், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை மீண்டுமாய் நிலைக்க பண்ணுகிறார். மீண்டுமாய் நம்மை சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். மீண்டுமாய் நம்மை சேர்த்துக் கொள்கிற கர்த்தர் நம்மை நிலைக்க பண்ணுவார். எந்த இடத்தில் நாம் விழுந்தோமோ, எந்த சூழ்நிலை நம்மை விழ வைத்ததோ, எந்த சத்துருக்கள் நம்மை விழ வைத்தார்களோ, அந்த சத்துருக்களுக்கு முன்பாய் அந்த சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் நம்மை நிலை நிற்க செய்ய வல்லவராகிறார். நீங்கள் நிச்சயமாய் நிலை நிற்பீர்கள். மீண்டுமாய் நிலை நிற்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அவர் உங்களை நிலை நிறுத்த வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் அவர்களுக்கு இறங்கினேன். நம் மீது மனதுருக்கமுள்ள கர்த்தர், நமக்காய் மனம் இறங்குகிறவர். நாம் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி அவர் விரோதமான காரியங்களை செய்து பின்மாற்றம் அடைந்த வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் நாம் அவரை திரும்பி பார்க்கும்போது இது எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே, நான் மீண்டுமாய் உம்மை நோக்கி பார்க்கிறேன். அப்படியே தேவனுடைய சமூகத்தில் நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும்போது கர்த்தர் நமக்காய் மனம் இறங்குகிற தேவனா இருக்கிறார். அவர் மனதுருக்கத்தின் கர்த்தர். அவர் மனம் இறங்கி நம்மை மீண்டுமாய் மீட்டுக் கொள்கிறவராய் இருக்கிறார். மீண்டுமாய் நம்மை சேர்த்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். மீண்டுமாய் கர்த்தர் நம்மை நிலை நிற்க செய்வார். நம்மை நிலைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை கைவிடாதவர். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். கர்த்தர் நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. மனிதன் நம்மை புறக்கணிக்கலாம், மனிதர்கள் நம்மை தள்ளி வைக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை தள்ளி வைக்கிற தேவன் அல்ல, நம்மை புறக்கணிக்கிற கர்த்தர் அல்ல. நம்மை சேர்த்துக் கொள்கிறவர், நம்மை மார்போடு அணைத்துக் கொள்கிற தேவன் நமக்கு உண்டு. அவர் நம்மை ரட்சிப்பார். இந்த நாளிலும் கூட வீழ்ந்த நிலைமையில நீங்கள் காணப்படலாம். நான் வீழ்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில தடுமாறி பல வேளையில விழுகிறேன். என் சூழ்நிலைகள் என்னை விழ வைக்கிறது. என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் என்னை விழ வைக்கிறார்கள். நான் பல வேளையில விழுந்து போயிருக்கிறேன் அப்பா, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் உங்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் உங்களை மீண்டுமாய் நிலை நிற்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவரை மாத்திரமே நோக்கி பாருங்கள். வீழ்ந்த சூழ்நிலை மத்தியிலிருந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். எந்த இடத்துல விழுந்தீங்களோ, எந்த சூழ்நிலை உங்களை விழ வைத்ததோ, எந்த மனிதர்கள், எந்த சத்துருக்கள் உங்களை விழ வைத்தார்களோ, அவர்கள் வெட்கப்பட்டு போக முடியாது. கர்த்தர் உங்களை நிலை நிற்க செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நிலை நிற்க செய்வார். நீங்கள் விசுவாசத்தில் நிலை நிற்கும் போது, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது, கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே நிலைத்திருக்கும் போது நீங்கள் மீண்டும் விழுந்து போவதில்லை. நீங்கள் ஒரு காலமும் விழுந்து போகாதபடிக்கு, தள்ளிவிடப்பட்டவர்களைப் போல் இராதபடிக்கு கர்த்தர் உங்களை நிலை நிற்க செய்வார். நீங்கள் இருக்கிடத்திலே உங்களை நிமிர செய்கிற தேவனாகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராகிறார். நிச்சயமாய் நீங்கள் உயர்வீர்கள். நீங்கள் வீழ்ந்தாலும் உங்களை தூக்கி எடுக்க கர்த்தர் உண்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நாளிலே ஒரு சில காரியங்கள், ஒரு சில சூழ்நிலைகள், ஒரு சில மனிதர்கள் நீங்கள் விழ வைத்திருக்கலாம். ஆனால் எங்களை மீண்டுமாய் திரும்ப எங்களை நிலைக்க பண்ணுகிற கர்த்தர் நீர் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி மீண்டுமாய் நான் நிலை நிற்க உம் சமூகத்திலே சேர்த்துக் கொள்ளப்பட்டவனாய், உம் சமூகத்திலே காத்திருக்கிறவனாய், உமது பிரசனத்திலே எப்போதும் நிலைத்திருக்கிறவனாய் நான் மாற கிருபை தருகிறார். இனி இந்த சூழ்நிலைகள் என்னை உம் சமூகத்தை விட்டு விலக்கி வைக்காதபடிக்கு, நான் விலகி ஓடாதபடிக்கு ஆண்டவரே, உம் சமூகத்திலே நான் நிலைத்திருக்கிறவனாய் என்னை பலப்படுத்துவீராக. எனக்கு அந்த ஞானத்தை, பொறுமையை, அந்த விசுவாசத்தை, அந்த விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் உறுதிப்பட என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. என் ஆவி ஆத்துமா சரீரத்தை தாழ்த்துகிறேன். நீரே என்னை பலப்படுத்தி நடத்துகிறாங்க. உன் சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறப்பா. காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை நிலை நிற்க செய்வார்.
நீங்கள் விழுந்து போன இடத்துல கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. ஆமென்.